டைம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்களை தாண்டி பத்திரிகையாளர் அரசு விமர்சகர்கள் எல்லாருமே மே 4ஆம் தேதியை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு. இங்க முதல் இடத்துக்கு யார் வரப்போறா அப்படின்றது ரொம்பவே உறுதியாயிருச்சு. திமுக தான் முதல் இடத்துக்கு வரப்போகுது. அவங்க தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க. 2ஆம் இடத்துக்கு யார் வரப்போறா, அதிமுகவா தாவேகாவா அப்படின்ற ஒரு குழப்ப சூழ்நிலை இங்க நிலவிட்டு இருக்கு. யாரால சரியா கணிக்க முடியல. அதாவது தாவேகா தான் வரும் அப்படின்னு நம்பியும் கணிக்க முடியல, அதிமுக தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாம இருக்க முடியல அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை எல்லாருக்குமே இருந்திருக்கு. இதன் மத்தியில ஒவ்வொரு கட்சிகளும் இந்த மே 4ஆம் தேதி எதிர்நோக்கி காத்திருக்கிற டைம்ல அதிமுகவுல பல கலவரங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்பவே நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபுல் அப்செட்ல இருக்கிறாங்களாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட எவ்வளவோ படிச்சு சொன்னோம், பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி கதி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அல்லுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்க. குறிப்பா வேட்பாளர்கள் ஒரு பக்கம் பயந்துட்டு இருந்தாலும் மாவட்ட செயலாளர்களும் தேர்தல் பொறுப்பாளர்களும் பயந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை அதிமுகவுக்குள்ள நிலவுது அப்படின்னு ஒரு தகவல் இங்க பரவிட்டு இருக்கு. இதன் மத்தியில பல நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து விலகி திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக பல ரூமர்கள் கிளம்பிடுது. ஜெயக்குமாரா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், செல்லூர் ராஜா இருக்கட்டும், இவங்க போல நிர்வாகிகள் பலரும் திமுக பக்கம் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாகவே பல சலசலப்புகள் வந்தது. ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு செய்திகள் பரவ தொடங்கி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ தேர்தலுக்கு வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை நம்ம வந்துட்டோம்னா நம்ம தானப்பா அடுத்து அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அதிமுகவில் பலரும் என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணியிருந்தாங்க. நீங்க குறிப்பா செல்லூர் ராஜனெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி அவமதித்தார் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் சொல்ல போனா 2024 அதிமுக பாஜக கூட்டணியை முறிச்சிட்டு வரும்பொழுது ஜெயக்குமாரான பொதுவெளியில தோன்றி என்ன சொன்னாரு, பாஜகவால தான் நாங்க 2021 தோத்தோம், அதனால எங்களுக்கு விடிவு காலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகளை வந்து என்ன பண்ணாரு, பேசினாரு, உண்மைகளை போட்டு உடைச்சாரு. அதே சமயத்துல பாஜக கூட எடப்பாடி பழனிசாமி இங்க கூட்டணி வச்சதுனால ஜெயக்குமார் அண்ணன் ரொம்ப சோர்ந்து போட்டார், ஒதுங்கி இருந்தார். அதுக்கப்புறம் அவரை வந்து சமாதானப்படுத்துற முயற்சியில பல ப்ராசஸ்கள் போச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திரும்பவும் சரி எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு திரும்பவும் ராயபுரம் தொகுதியில அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணாரு, களம் கண்டார். அடுத்தபடியா தங்கமணி அவர்கள், அவர் மேலேயும் சில சலசலப்பு இருந்தது. குறிப்பா சொல்ல போனோம்னா எடப்பாடி பழனிசாமி டைரக்டா ஒரு பேச்சு அட்டாக் வந்து தங்கமணி அவர்கள் பண்ண, 2 பேருக்கும் முரண்பாடுகள் இருக்கு. ஸோ இதனால வந்து அதிமுகவில் இருந்து விலகி திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது அப்படின்னு பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அதிமுக தான், நான் இறந்தாலும் என் மேல அதிமுக கொடியை தான் போத்தணும் அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வந்து வெளியிட்டாங்க. ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மேல சில கசப்புகளோட தான் பல நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தேர்தல் நெருங்க பல அதிமுக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் பல பேர் என்ன பண்ணாங்கன்னா திமுகவில் இணைஞ்சாங்க. குறிப்பா சொல்ல போனா ஓபிஎஸ் அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமா போயிட்டு என்ன பண்றாரு, திமுகல போயிட்டு சேர்ந்துட்டாரு. நினைச்சு கூட பார்க்கல யாருமே. ஓபிஎஸ்லாம் திமுக பக்கம் போய் சேருவாரப்பா, அவரெல்லாம் திமுக கரை வெட்டி கட்டுவாரா, அவரு கொடி, அவர் கார்ல வந்து திமுக கொடி பறக்குமா, அவரு வீட்டுல கலைஞர் போட்டோவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டோவும் இருக்குமா அப்படின்னு எல்லாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு செயலை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தாரு அப்படின்னு தான் இங்க வந்து பார்க்கணும். சோ ஒட்டுமொத்தமா இதை எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் அப்படின்னு இங்க அதிமுக திமுக அப்படின்ற ஒரு கட்சி இருந்தது. இப்போ திமுக மட்டும்தான் இருக்கு திராவிட கட்சியில, அதிமுகன்றது இல்லவே இல்லை அப்படின்றது பிரதிபலிக்கிற விதமா தான் பல நிகழ்வுகள் நடந்தது. ஆனா ரிசல்ட்டுக்கு பிறகு இது தொடரும் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமா அதிமுக அப்படின்ற கூடாரம் காலியாக போகுது. குறைஞ்சபட்சத்துல தான் அதிமுக நிர்வாகிகள் இருப்பாங்களே கண்டி, மற்றபடி பல மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு சிலர், முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் எல்லாருமே
திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இப்பவே திமுக கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார், நான் வந்துடுறேன் அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, திமுக கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கதாகவும் தகவல் இருக்கு. ஆக மொத்த அதிமுக கூடாரம் காலியாக போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. குறிப்பா ஜெயக்குமார் அண்ணன், தங்கமணி, செல்லூர் ராஜு, இன்னும் பலர் நிறைய பேர் என்ன பண்ண போறாங்க, அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க. ஏற்கனவே அன்வர் ராஜா, மைத்ரேயன் போன்றவர்கள்லாம், கார்த்திக் தொண்டமான் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, தேர்தலுக்கு முன்பாகவே இந்த பக்கம் வந்தாங்க. சோ அப்பவே எல்லாரும் கணிச்சிட்டாங்க திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க ஐக்கியமானாங்க. ஆனா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், என்ன அவசரம்? ஒருவேளை தப்பி தவறி பாஜக எதனா ஒரு தில்லு முள்ளுகள் பண்ணி எதனா ஒரு ஹேக்கிங் பண்ணி நம்ம இங்க ஆட்சி வந்துட்டோம்னா நம்ம தான் ராஜா, அதுக்கு எதுக்குப்பா நம்ம திமுக பக்கம் போனோம் அப்படின்னு யோசிச்சவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி பேசி மயக்க வச்சிருப்பார்ல, ஒரு சிலரை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பார்ல, நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், யாரும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த 5 வருஷத்துல நம்ம தோத்துட்டா என்னப்பா பண்ண போறோம், நம்ம ஆட்சிக்கு வரலன்னா என்ன பண்ண போறோம், நம்ம எம்எல்ஏ ஆகலன்னா என்ன பண்ண போறோம், அதை யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம ஆட்சிக்கு வரோம் வரல அது அப்பாற்பட்ட விஷயம். எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து அதிமுகவுக்கு இல்லாம போயிடுச்சுன்னா 10-11 உட்காந்து இருந்தோம்னா பல மாவட்டங்கள்ல பல தொகுதிகள்ல அதிமுக வேட்பாளர்கள் தோல்வியடைவர்கள் 3ஆம் இடத்துக்கு போவாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புலாம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எக்ஸிட் போல் அப்படின்றதுல இந்த கருத்து கணிப்புல அதிமுக 3ஆம் இடத்துக்கு போகும், ஒரு சில தொகுதிகளை டெபாசிட்டை இழக்கும். இது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த மாதிரியே டிட்டோவா அப்படியே சட்டமன்ற தேர்தலில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சில தொகுதிகளில் 3ஆம் இடம் 4ஆம் இடம் போறதுக்காகவும், ஒரு சில தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்கிறதுக்கு நேரிடும் அப்படின்னும் இங்க கருத்து கணிப்புகளா வெளியே வந்துட்டு இருக்கு. இதன் மத்தியில இதுக்கப்புறமும் நம்ம அதிமுக இருந்தா நம்ம தேர முடியாது, அதனால மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம திமுக பக்கம் போயிருவோம் அப்படின்னு பலரும் இப்போ வரைக்கும் மே 4ஆம் தேதி தான், மே 4ஆம் தேதி ஆஃப்டர்நூனுக்குள்ளே தெரிஞ்சிடும் யார் ஆட்சி பிடிக்க போறா, இவங்க தான் ஆட்சி பிடிக்க போறா. ஸோ அப்பவே எல்லாருமே என்ன பண்ண போறாங்க, செனட் ஆஃப் ரோட்ல இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் வீட்டு அவர்களுக்கு போயிட்டு என்ன பண்ண போறாங்க, வண்டியை விட போறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுல நிறைய மாவட்ட செயலாளர்கள், அதிமுக இருக்கிற பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு, அது மாத்திரம் இல்லாம 2ஆம் கட்ட தலைவர்கள் முதற்கொண்டு, முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் பல பேர் திமுகவில் இணைய போறதா தகவல் இருக்கு. அதுவும் குறிப்பா பதவியேற்பு விழா நடந்த உடனேயே இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அதிரடியான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஆக மொத்த அதிமுக கோட்டை கொஞ்சம் வீக் ஆயிருச்சு. இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா, ஒருவேளை தப்பி தவறி அதிமுகவை வீழ்த்தி தாவேகா 2ஆம் இடத்துக்கு வந்துருச்சுன்னா பெரும்பாலானோர் தாவேகா பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான வேலைகளை செங்கோட்டையன் அங்கிருந்து பயங்கரமா வேலை செய்யறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதிமுக முழுசுமா இந்த பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் செங்கோட்டையனை முடக்கி விட்டதாகவும் ஒரு தகவல் இருந்திருக்கு. ஸோ அந்த வேலைகளை கதகச்சமா இருக்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் அதிமுக அப்படின்றது உடஞ்சி தாவேகா பக்கமும் திமுக பக்கமும் போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு தான் பேசப்படுது. எது வேணா நடக்கலாம். அதிமுக அப்படின்றது ரொம்பவே தேஞ்சிட்டு இருக்கு. தேர்தலுக்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்ல போனா, தேர்தலுக்கு பிறகு அதிமுக கோட்டை சரிய போகுது. அதிமுக இருக்கிற பல பேர் திமுக பக்கம் வர போறாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.